வணக்கம் நண்பர்களே. தீராத நாள்பட்ட மூட்டு வலியால் அவஸ்தைப்படக்கூடியவங்க இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த 5 ரெமடியை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 5ஐயும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. 5ல் ஏதாவது ஒன்றை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலிக்கான நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ எப்படியாப்பட்ட மூட்டு வலியவும் எளிமையாக குணமாக்கி தரக்கூடிய எளிமையான ரெமடிஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு காணொளியில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ரெமடி நிச்சயமாக குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டான ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிஸ்மிஸ், 2வது பாதாம். ஸோ இந்த 2ஐயும் தான் நம்ம முதல் ரெமடியாக இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ முதல் ரெமடிக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய 2 பொருள் என்ன அப்படின்னா, 8 உலர் திராட்சை, 4 பாதாம். இந்த 2 பொருளையும் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் 8 கிஸ்மிஸை தனியாக ஊற வச்சுருங்க. கோல்டன் கலர் கிஸ்மிஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், கருப்பு கலர் கிஸ்மிஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். இந்த 8 கிஸ்மிஸையும் தனியாக ஒரு பவுலில் சேர்த்து ஊற வச்சுருங்க. அடுத்து 4 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த 4 பாதாம் பருப்பையும் தனியாக ஒரு பவுலில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா ஊறட்டும். இதை நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தில் இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் இது தண்ணியில் நல்லா ஊறணும். மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் நம்ம ஊற வச்ச 8 கிஸ்மிஸை வாயில் போட்டு நல்லா எச்சிலோட கலந்து மென்று சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த கிஸ்மிஸ் ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியையும் குடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 4 பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு அந்த 4 பாதாம் பருப்பையும் வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்ருங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிஸ்மிஸ் ஊற வச்ச தண்ணியை எடுத்துக்கணும். பாதாம் பருப்பு ஊற வச்ச தண்ணியை எடுத்துக்கக்கூடாது. பாதாம் பருப்பை தோலோடையும் சாப்பிடக்கூடாது. தோலோட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. ஸோ நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய இந்த 2 பொருட்கள்லையுமே உங்களோட மூட்டுகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. அதாவது கிஸ்மிஸில் கால்சியம் சத்து அதிக அளவில் இருக்குது. அது உங்களோட எலும்பு மூட்டோட அடர்த்தியை அதிகரிக்க வைக்கும். மூட்டில் உண்டான அசௌகரியத்தை போக்கும். மூட்டில் உண்டான இறுக்கத்தை குறைச்சி மூட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே போல் பாதாமில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்றும் கால்சியம் நிறைவாக இருக்குது. ஸோ இது உங்களோட மூட்டுகளோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் நாம் கிஸ்மிஸ் மற்றும் பாதாம் இந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்க சொல்கிறோம். அடுத்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய 2வது ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பால். ஸோ 1 டம்ளர் அளவுக்கான பாலை நீங்கள் கொதிக்க வச்சுடுங்க. பால் பொங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 3 கருமிளகை தட்டி கூட நீங்கள் இதில் சேர்த்துடலாங்க. ஆமாங்க. ஸோ மிளகு கூட சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க. மஞ்சளில் வலி நிவாரண பண்புகள் அதிக அளவில் இருக்குது. அதே போல் பாலில் கால்சியம் சத்து நிறைவாகவே இருக்குது. ஸோ இந்த 2மே உங்களோட மூட்டு வலியை நிச்சயமாக குணமாக்கக்கூடியது. நடக்க முடியலை, உட்கார முடியலை, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியலை, படுக்க முடியலை, படுத்தா எந்திரிக்க முடியலை, மூட்டு குத்துது, குடையுது, அங்கங்கே மூட்டுகளில் பிடிப்பு இருக்குது, இறுக்கம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னு புலம்பக்கூடியவங்க இந்த மஞ்சள் பால் எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். மஞ்சள் பால் உங்களோட மூட்டு வலியை 80% குணமாக்கி கொடுக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 20% மூட்டு வலியை கம்ப்ளீட்டாக குணமாக்க நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மஞ்சள் பாலை 1 வாரத்துக்கு எடுத்துக்கிட்டாலே போதுங்க. மூட்டு வலி எந்த மூட்டில் இருந்தது அப்படின்னு நீங்களே குழம்புவீங்க.
அந்த அளவுக்கு 100% இந்த ஒரு மஞ்சள் பால் உங்களோட மூட்டு வலியை குணமாக்கி கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற 3வது ரெமெடி என்ன அப்படின்னா ரொம்பவே எளிமைங்க. எல் ப்ளஸ் வெல்லம் இந்த 2 காம்பினேஷனையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கணும். எல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் 2 வகை இருக்குது. ஒன்று கருப்பு எல், இன்னொன்று வெள்ளை எல். ஸோ இந்த 2ல் எந்த எல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எல், அது கூட கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சுத்தமான வெல்லமாக இருக்கணும். ஸோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ வெல்லம் நீரிழிவு நோயாளிகள் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்றவங்க வெல்லம் ப்ளஸ் எல் 2யும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கோங்க. நீரிழிவு நோயாளிகள் நிச்சயமாக வெல்லம் எடுத்துக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வெல்லத்துலேயும் கால்சியம் சத்து இருக்குது, வலி நிவாரண பண்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் எள்ளில் சொல்லவே வேண்டாங்க, ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்களோட உள்ளடக்கம் இந்த ஒரு எள்ளில் நிறைஞ்சி இருக்குது. குறிப்பாக எள் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அது லைட்டாக ஒரு கசப்பு தன்மையோடு தான் இருக்கும். ஸோ அதனால் எள்ளை நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலிக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இந்த எல் ப்ளஸ் வெல்லம் காம்பினேஷன் உங்களோட மூட்டில் உண்டான அசௌகரியத்தை போக்கும், மூட்டு வலி, மூட்டு வீக்கம் எல்லாத்தையுமே குறைச்சி மூட்டோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். மூட்டோட உறுதித்தன்மையை இரும்பு போல் ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஆற்றல் எள்ளில் நிறைஞ்சி இருக்குது. ஸோ எல் மற்றும் வெல்லம் இந்த 2யும் நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட மூட்டு வலியை நிச்சயமாக முற்றிலுமாக குணமாக்கி கொடுக்கும். அடுத்து 4வது ரெமெடி என்ன அப்படின்னா வெந்தயம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தில் ஜிங்க், பாஸ்பரஸ், கால்சியம், அயன், புரோட்டீன் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது. ஸோ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை முன்னாடி நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா வெந்தயம் ரொம்ப சாஃப்டாக ஊறி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் நம்ம ஊற வச்ச அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையுமே குடிச்சிடணுங்க. ஸோ இந்த ஒரு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நம்மளோட மூட்டு வலிக்கான நிவாரணத்தை கொடுக்கும். இந்த வெந்தயம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள், செரிமான கோளாறு, அதிக உடல் பருமன், ஏகப்பட்ட நோய்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் தரக்கூடியது. அதே போல தாங்க உங்களோட இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, கணுக்கால் மூட்டு வலி, கை மூட்டு வலின்னு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகளை போக்கி உங்களோட மூட்டோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு வெந்தயத்தை நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் ஊற வச்சு சாப்பிடும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு எல்லாமே இரும்பாக மாற ஆரம்பிக்கும். இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 5 ரெமடிஸ் பார்த்தோம். 5ம் ரொம்பவே எளிமையானது, எல்லாருமே சாப்பிடலாங்க. ஸோ இந்த 5 ரெமடிஸையும் நீங்கள் ஒரே நாளில் எடுத்துக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு சிலருக்கு வரும். கிடையாதுங்க. இந்த 5ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு எலும்பையும் அதை ஒன்றோடொன்று இணைக்கக்கூடிய மூட்டையும் வலுப்படுத்தி கொடுக்கும். எலும்பையும் மூட்டையும் இரும்பை விட ஸ்ட்ராங்காக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த 5 எளிமையான ரெமடிலையும் நிறைஞ்சி இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.